துலாமண்டி வர்சஸ் கீழ்கொண்டூர் மேட்ச்சு போல்ட்ரி சைடர் மேட்ச்சு ஃபஸ்ட்டு பாலில் G1, செகண்ட் பாலில் 2 ரன் ஓடி எடுத்தாங்க. 3ஆவது பால் நல்ல பவுலிங், டாட் பால். பேட்டிங்கில் மணி, நான் ஸ்ட்ரைக்கில் சிலம்பு அவர்கள். அடுத்த பந்து அற்புதமான ஷாட் ஸ்ட்ரைட்டில் 4ஆம் வருவான். நல்ல ஃபீல்டிங், தடுத்துறாரு, ஓடிதான் இருக்கும். 1 ரன் மட்டும் தான் ஓடிருக்காங்க. நல்ல பேட்டிங் மணி ப்ரோ. ஸ்ட்ரைக்கில் சிலம்பு அவர்கள், அணியின் கேப்டன். போன மேட்ச் சிறப்பாக விளையாடி வின் பண்ணி கொடுத்துருந்தாரு. இந்த போல் டிசைடர் மேட்ச்சில் கண்டிப்பாக அடித்து கொடுத்தே ஆகணும். அவர் தான் ரெஸ்பான்சிபிள் எடுத்து விளையாடி கொடுக்கணும். அம்பையராக மெயின் அம்பையர் முத்து, லெக் அம்பையர் வெற்றி அண்ணன் அவர்கள். அடுத்த பந்து பவுலர் தினேஷ். நல்ல ஷாட், லெக் சைடில் 6. அற்புதமான ஆட்டம். ரெஸ்பான்சிபிள் எடுத்து விளையாடுறாரு சிலம்பன் அவர்கள். அவர் இந்த அணியின் சிறந்த பேட்ஸ்மேன். இந்த திருவிழா நடக்கத்தால் தான் அப்பப்போ நின்று பந்து போட்டிருக்காங்க. துலாமுண்டில் இன்னைக்கு திருவிழா முடியுது, சிறப்பாக நடக்கும் எப்பயுமே. இன்னைக்கு மஞ்சள் நீராட்டு விழா, அதனால நிறைய கூட்டம், அதனால பட்டாசு அதிகம் அடிவில் மேட்ச் நின்று நடக்குது. 2வது ஓவர் முதல் பந்து ரொனால்டோ. அப்புறமா ஷாட்டு பந்து இங்கே தான் இருக்குது, லெக் சைடில். பந்து நடுக்கல, ஓடுவாங்களா 1 ரன் மட்டும்தான் வச்சுருந்தாங்க. அல்பமாரி இப்படி பந்து லெக் சைடில் பந்து மிஸ் பண்ணிட்டாரு. மிஸ்ஃபீல்டு ரன்னிங் கட்டுறான். 2வது ரன் ஓடிட்டு இருக்காங்க. 2 ரன் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக அந்த ஓப்பனிங் பேரு நிறைய ரன்னை பதிவு பண்ணி ஆகணும். அப்படின்னா திரும்பி பந்து போட நல்லாயிருக்கும். அவங்களும் திருப்பி அடிக்கக்கூடிய டீம் தான். அல்பமாரி இப்படி பந்து ஸ்ட்ரைட்டில் 6. 2 பெரிய ஷாட்டை பதிவு பண்ணிட்டார் சிலம்பு அவர்கள். அடுத்த பந்து ஆஃப் சைடில் கேட்சா மர்மா. 2 பெரிய ஷாட் அடித்த பிளேயரை விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாங்க. அற்புதமான பிளேயர் சிலம்பு அவர்கள். 2 பெரிய ஷாட்டு நல்லா அடிச்சிருந்தாரு, எட்ஜ் ஆயிடுச்சு. அவசரப்பட்டிருந்தால கொஞ்சம் நின்று விளையாடி கொடுத்துருக்கலாம் டீமுக்காக. சிறந்த பேட்ஸ்மேன், பரவாயில்ல, அற்புதமாக விளையாடி 2 பெரிய ஷாட்டு, அதுக்குள்ள நிறைய ரன்ஸ் பதிவு பண்ணாரு டீமுக்காக. லாஸ்ட் 2 பால் 6 கொடுத்தனால ரொனால்டோ பெரிய பேட்ஸ்மேன் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. அடுத்து லெஃப்டி ஸ்ட்ரைக்ல அற்புதமான ஷாட், லெக் சைட்ல 6. வானத்தை தொட்டு போயிடுச்சு, அடிக்கும் போது தெரிஞ்சு அது 6. அற்புதமான ஒரு ஆட்டம். பெரிய ஷாட் ஆடக்கூடிய பிளேயர் தான் திருநாகரசு, லெப்டி. அடுத்த பந்து கம்பேக் கொடுப்பாரா. அகல பந்து கண்டிப்பா 2 டீமுமே ப்ரெஷராக தான் இருக்கும். பிரைஸ் என்ட்ரி மேட்ச், வின் பண்ணா 10,000 ரூபாய் கன்ஃபார்ம் ஆயிடும். அடுத்த பந்து அற்புதமான ஷாட், கேட்ச் எடுக்க முடியாது கண்டிப்பா. பந்து நடக்கல, 1 ரன் மட்டுமே அலோவ் பண்ணாங்க. 2 ஓவர் முடிவில் 27 ரன் பதிவு பண்ணிருக்காங்க. 1 விக்கெட் மட்டும் வந்திருக்காங்க. இன்னமும் ஸ்ட்ரைக்ல மணி இருக்காரு, அவர் லெப்டி இருக்காரு. 3வது ஓவர் போட தினேஷ். அகல பந்து. அடுத்த பந்து நல்ல ஷாட், லெக் சைட்ல. தம்பி வெளியப்படா பந்து எடுத்துட்டாங்க. சிங்கிள் ரன் மட்டும் அலோவ் பண்ணிருக்காங்க. ஸ்ட்ரைக்ல மணி. அடுத்த பந்து அடிச்சிருக்காங்க ஸ்ட்ரைட்ல. 4 போமா. நல்ல ஃபீல்டிங், நல்ல ஷாட், நல்ல ஃபீல்டிங். சிங்கிள் ரன் மட்டும் அலோடு. அடுத்த பந்து உள்ள போறான் பாரு, பால் நேரா லாட்ல இந்த பந்து தான் மிஸ் பண்ணிட்டாரு. கொஞ்சம் யார்கர் கணக்காகுது. அதே மாதிரி எதிர்பார்க்காத. அடுத்த பந்து போடு, அவ்வளவுதான். பந்து 6ஆம் வருமா. 4. நல்ல ஷாட், லெப்டி. ஊர்ல திருவிழான்றதால எல்லாரும் கலர் பூசிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அடுத்த பந்து நல்ல ஷாட், அதே இடத்துல கேட்ச் பிடிக்க முடியாது. அங்க கரண்ட் கம்பம் எல்லாம் இருக்கு. இந்த பந்து எடுக்கல, ரன்னிங் காட்டுறேன். என்னடா பால பாத்துனுக்குற. 2 ரன். ஓவரின் இறுதி பந்து
அகலப்பந்து கொடுக்கல. ரைட் பால் டாட் பால் ஓவர் கம்ப்ளீட் ஆனது. 3 ஓவர் முடிவுக்கு 37 ரன் பதிவு பண்ணியிருக்காங்க. அதே ஒரு விக்கெட்டோட கேப்டன் சிலம்பு ஒரு விக்கெட் மட்டும் தான் போனது. அடுத்தது 2 பேருமே பெரிய ஷாட் அடிக்கக்கூடிய பிளேயர் தான். இந்த 2 ஓவருக்கு நிறைய பெரிய ஷாட் அடித்தா திரும்பி பந்து போடும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். 4வது ஓவர் போட நான் அன்னைக்காக ஆகாஷ் நல்ல ஷாட்டு. ஆனால் மேலே ஏறிடுச்சு. மூக்கு மேலே ராஜா கேட்ச் பிடிப்பாரா? கேட்ச் புஷ்டார். நல்ல பேட்ஸ்மேன் விக்கெட் எடுக்கிறாங்க. மணி ரன் எதுவும் பெருசாக பதிவு பண்ணாமல் இந்த மேட்ச்சில் கோல்டு மேட்ச்சில் விக்கெட் எடுத்துட்டாரு. அடுத்த நியூ பேட்ஸ்மேனா சிரஞ்சீவி. நல்ல பேட்ஸ்மேன், ஆஃப் சைடில் நிறைய அடிப்பார். அடுத்த பந்து. மேட்ச் விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. நல்ல ஷாட் ஆஃப் சைடில். கேட்சா மாறுமா இல்லை 2 ரன்னா மாறுமா? நல்ல கேட்சை பிடிச்சிட்டாங்க. 6th லைன்ல வச்சு பிடிச்சிட்டாங்க. முதல் பாலையே பெரிய ஷாட்டுக்கு போனாரு, விக்கெட் எடுத்துட்டாரு. தெரிஞ்சு கண்டிப்பா யாராவது ரெஸ்பான்சிபிள் எடுத்து ஆடினாதான் மேட்ச் வின் பண்ண முடியும். பெரிய ஸ்கோரை அவங்க டார்கெட்டா வைக்க முடியும். அடுத்த நியூ பேட்ஸ்மேன் பூவர்சன். நல்லா விளையாடக்கூடிய பிளேயர் தான். நல்ல பேட்டிங் லைன் இப்போ இவங்கள்ட்ட இருக்கு, அவங்கள்ட்ட இருக்கு. திரும்பி அடிக்கக்கூடிய டீம் தான் அதுவும். நல்ல பந்து டாட் பால். அடுத்த பந்து பெரிய ஷாட் இல்லாமல் பால் டு பால் ஆடினாவே ரன் வந்துட்டே இருந்திருக்கும். நிறைய டாட் பால் பதிவு பண்ணிட்டாங்க. கேட்ச் மிஸ் பண்ணி ஓடி தான் இருக்கணும். அங்கே இன்னும் பந்து எடுக்கல, ரன் மட்டுமே. கண்டிப்பா லெப்டி தான் இன்னும் 2-3 பெரிய ஷாட் அடிச்சு கொடுத்தாகணும். ரெஸ்பான்சிபிள் எடுத்து நல்ல டாட் பால் வைடு நினைச்சு விட்டாரு. அந்த மாதிரி விடக்கூடாது எப்பவுமே. இந்த க்ளோஸ் பால் எப்பயுமே அப்படிதான் வரும். அம்பையர் கொடுக்குற கால் தான் அது. அடுத்த பந்து கண்டிப்பா பெரிய ஷாட்டுக்கு போவாரா இல்ல பால் டு பால் அடிக்க பார்ப்பாரான்னு தெரியல. ரன் அப்படியே சுத்தமா குறைஞ்சிச்சு. ஒழுங்கா பண்ணல, ஸ்ட்ரைட்ல போயிட்டு இருக்கு. ஓவர் போமா மிஸ்ஃபீல்ட் ஆயிருக்காரு. 4 ஓவருக்கு 40 ரன். துலாமண்டி ஈகிள் வர்சஸ் 5வது ஓவர் போட விஜய் ஸ்ட்ரைக்ல லெப்டி. நல்ல ஏர்கர் பந்து. கண்டிப்பா இடம் வித்து கொடுக்காம நல்ல பந்து போட்டிருக்காங்க. 3 ஓவரோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் பெரிய ஷாட் எதுவுமே இல்லை. அடுத்த பந்து நோ பால். அதாவது செக் பண்ணி கொடுப்பாங்க. கிரீஸ் வெளியானு பார்த்து கொடுப்பாங்க. பிச்சுக்கு வெளில கொஞ்சம் ஃப்ரீ ஹிட் பால். இது நோ பால் கொடுத்துருக்காங்க, அதனால ஃப்ரீ ஹிட். கண்டிப்பாக அந்த ஃப்ரீ ஹிட் பாலை யூஸ் பண்ண ஒரு லெஃப்டி யூஸ் பண்ணாதான் அவங்க நல்ல டார்கெட்டை கொடுக்க முடியும். அடுத்த பந்து நல்ல பந்து ஸ்ட்ரைட்ல அடிச்சு அப்படியே நிமித்திட்டாரு. 6 அடிமை தெரிஞ்சு. அடிமுகத்தஞ்சு 6 அப்படியே நிமித்தினார். வந்த மாதிரி அப்படியே நிமித்தி அனுப்பிச்சிட்டாரு லெப்டி. பெரிய ஷாட் அடிச்சோன்னே பவுலர் கண்டிப்பா ப்ரெஷர் தான். இன்னும் 2-3 ஷாட் கண்டிப்பா அடிக்க தான் பார்ப்பாரு. அடுத்த பந்து அகல பந்து. அடுத்த பந்து ரன்னிங் காட்டுறான். அங்க ரன் அவுட். இவரை விக்கெட் சேவ் பண்ணி அங்க ரன் அவுட் ஆயிட்டாங்க. வந்து நல்ல டாட் பால். நல்ல இடத்துல பந்த போட்டு டாட் பாலா மாத்திருக்காரு விஜய். அடுத்த பந்து வைடு பால் அப்படியே அடிச்சு நல்ல கேட்சுங்க. 6 லைன்ல அம்பையர் செக் பண்ணுவாங்க கண்டிப்பா. 6 நினைச்சிருந்த பால் கேட்ச் பிடிச்சிட்டாரு. நல்ல கேட்சுங்க. நல்ல விக்கெட்டு. பெரிய ஷாட் அடிக்கூடிய பிளேயரை விக்கெட்டையும் எடுத்துட்டாங்க. நல்ல பேட்டிங். தென் திரு. அடுத்த பந்து பேட்டிங்ல அலெக்ஸ். நல்லா சுத்தினாரு. பால் எதுவும் பேட்ல மீட் ஆகல. டாட் பால்.
ஓவரால் ஒரே பெரிய ஷாட் நல்லா போட்டு போயிருக்காரு. 49 அடிச்சிருக்காங்க துலாமுண்டி. 50 ரன் அடிச்சு வின் பண்ணா இன்னைக்கு போலோட டிசைடர் அவங்களா மாறுவாங்க. கீழ்கொண்டவர் முதல் பந்து ஆஃப் இல்லை, கேட்சா மாறுமா. நல்ல பேட்ஸ்மேன் கிட்ட அவரே போயிட்டு மிஸ் பண்ணிட்டாரு. பரத் இவர் தான் எல்லா மேட்சுமே நிறைய சிக்ஸை பதிவு பண்ணியிருக்காரு. 5 ஓவருக்கு 50 அடிச்சா வின்னு. இன்னையோட போல் டிசைடர் அவங்க கண்டிப்பாக. அதுக்குள்ளே அவங்க நிறுத்திட்டாங்கன்னா, அடிக்க விடாமல் நிறுத்திட்டாங்கன்னா அவங்க வின் பண்ணுவாங்க. துலாமுண்டி பேட்டிங்கில் பரத், நான் ஸ்ட்ரைக்கில் ஆகாஷ், பவுலிங்கில் மணி. நல்ல பால் லெக் சைடில் அடிக்கப்பட்ட பந்து 4 வருமா. 4 அடிச்ச வேகம் தெரியல, சல்லுன்னு போயிடுச்சு லெக் சைடில். அடுத்த பந்து ஸ்ட்ரைட்ல அடிக்கப்பட்ட பந்துங்க, அடிச்சு நிமித்திட்டாருங்க அப்படியே. 6 எல்லா மேட்சுமே எல்லா பெரிய ஷாட் இவர் தான் அதிகமா அடிச்சிருக்காரு. இன்னைக்கு போல்ல இவர் தான் பெரிய ஷாட் அதிகமா பதிவு பண்ணிருக்காரு. பரத் நல்ல பேட்ஸ்மேன். அடுத்த பந்து நல்ல ஏர்க்கர் பந்து, நல்ல கம்பேக் கொடுத்தாரு மணி. இதனால சிங்கிளா மாறிடுச்சு. அடுத்த பந்து டாஸ் பால், பவுலரே எடுத்துட்டாரு. எதிர்பார்க்கல பேட்ஸ்மேனு. ஒரு 6 கொடுத்தாலும் அடுத்த 2 பால் நல்லா போட்டிருக்காரு. அடுத்த பந்து நல்ல ஏர்க்கர் பந்து, சிறப்பான கம்பேக் மணி. ஓவரை சிறப்பாக போட்டிருக்காரு. ஒரு 4 ஒரு 6 கொடுத்திருந்தாலும் அடுத்தது பந்து டாட் பாலாக போட்டு கொடுத்துருக்காரு. ஒரு ஓவர் முடிவில் 11 ரன், எந்த விக்கெட் இல்லாமல். அடுத்த பந்து பவுலிங் லெப்டி திரு ஷாட் கேட்சா மாறுது. பில்லி அங்க கேட்சை மிஸ் பண்ணிட்டான். நல்ல ஃபீல்டர் தான், கேட்சை மிஸ் பண்ணி 4 போயிடுச்சு. மேட்ச் தான், கேட்சை விட்டா மேட்ச் போச்சுன்னு அர்த்தம். அடுத்த பந்து நல்ல பந்து, நல்ல ஏர்க்கர் பந்து. நல்ல ஏர்க்கர் பந்து, விக்கெட் அப்பீல் பண்ணார் கீப்பர். அம்பையர் எதுவும் கொடுக்கல. அம்பையர் டாட் பால். அடுத்த பந்து ஸ்லோ டாஸ் பால், பேட்டிங் மிஸ் பண்ணிட்டாரு. நல்ல பவுலிங், நல்ல ஐடியா பால் போட்டிருக்காரு. அடுத்த பந்து நல்ல ஸ்லோவர் பால், நல்ல ஐடியா பால் போட்டிருக்காரு. 2 பால் தொடர்ந்து டாட் பால். அடுத்த பந்து நல்ல ஷாட் ஆஃப் இல்ல, யார்கர் பந்த விட்டு கிண்டிருக்காரு. பவுண்டரி, மறுபடியும் மிஸ்ஃபீல்டு பவுண்டரி. ஃபீல்டரு தடுத்துருக்கலான்னு வந்தாரு, கல் அடிச்சு திரும்பி போயிடுச்சு. அடுத்த பந்து டாட் பால் போட்டாலும் அப்பப்போ ஒரு 4 பதிவு பண்ணிடுறாரு பேட்ஸ்மேன். நல்ல பந்து கேட்ச், கண்டிப்பா அந்த பந்து தான் மேட்ச். கேட்ச் பிடிச்சா மேட்ச். நல்ல விக்கெட் எடுத்திருக்காங்க. பரத்தோட விக்கெட்டை கேட்சா பிடிச்சி புஷ்பா நல்ல கேட்சை பிடிச்சி மேட்சை மாற்றி கொடுத்துருக்காரு. 2 ஓவருக்கு 20 ரன்னு அடிச்சிருக்காங்க. 3ஆவது ஓவர் போட அணியின் கேப்டன் சிலம்பு சட்டத்தை கையில் எடுத்திருக்காரு. நான் போட்டு நிறுத்தி தரேன் அப்படின்னு போயிருக்காரு. பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. அடுத்த பந்து நல்ல பவுலிங் பந்து திருப்புறாரு. அடுத்த பந்து நல்ல பவுலிங், மறுபடியும் டாட் பால். சிறப்பான பந்து வச்சு சிலம்பு. அடுத்த பந்து நல்ல பவுலிங், டாட் பால். அடுத்த பந்து 3 டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு சிலம்பு அவர்கள். ஸ்ட்ரைட்ல அடிக்கப்பட்ட பந்து ராக்கெட் வேகத்தில் 6.
கேட்ச் பிடிக்கலாம் ட்ரை பண்ணார், ஆனால் வெளில போயிடுச்சு 6. அடுத்த பந்து கம்பேக் கொடுப்பாரா 6க்கு அடுத்தது. மறுபடியும் அடிக்கப்பட்ட பந்து கேட்சா டெல்லி. சிறந்த ஃபீல்டர், போன டைம் எப்படி கேட்ச் விடான்னு தெரியல. நல்ல ஃபீல்டிங், விக்கெட்டை வந்துள்ளார். அடுத்த கம்பேக் பந்தா போட்டிருக்காரு 6க்கு அப்புறம் ஒரு விக்கெட். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் விஜய். அடுத்த பந்து அடிக்கப்பட்ட பந்து ஸ்ட்ரைட்டில் சிங்கிளாக மாறுமா, தடுத்துறாரு. ஓவரில் ரன்னிங்க ரன் அவுட் ஆகுமா, சிங்கிள் ரன். அடுத்த பந்து ஸ்ட்ரைக்கில் விஜய். அற்புதமான டாட் பால், சிறப்பான பந்து வச்சு மணிகிட்டு இருந்து 6 பாலுக்கு 12 ரன் அடிக்கணும். பவுலிங் எண்ணில் ராமதாசனன் சீனியர் பவுலர். இங்கே பேட்டிங்கில் ரொனால்டோ, பெரிய ஷாட்டை பதிவு பண்ண ரொனால்டோ. மேட்ச் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. 6 பாலுக்கு 12. இதை யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இன்றைக்கி ப்ரைஸ் என்ட்ரி. ஆடியன்ஸ் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. சொல்ல முடியாது, ஆடியன்ஸ் தான் அதிகம். பின்னாடி எல்லா இடத்துலையும் உட்காந்துருக்காங்க. அங்கேயும் புளியா மரத்தில் உட்காந்துருக்காங்க. அந்த ஒரு டீமோட ஆடியன்ஸ் பிளேயர்ஸ். முதல் பந்து 6 பாலுக்கு 12. இவ்வளோ நேரம் டிஸ்கஷன் பண்ணி ராமதாசன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பந்து அற்புதமாக இப்படி பந்து லாங் ஆன்ல 6. நீங்க கம்முனு நான் அடிச்சு கொடுக்குறேன்னு அடிச்சு கொடுத்துருக்காரு ரொனால்டோ. செம்ம பேட்டிங், ஒரு போல் டிசைட்ல மேட்ச்ல அற்புதமா அடிச்சிருக்காரு ரொனால்டோ. அடுத்த பந்து கம்பேக் கொடுப்பாரா, ஆப்ல அடிக்கப்பட்ட பந்து கேட்சா மாறுமா, மிஸ்ஃபீல்டு பந்து புடிச்சாரு. பந்த பிடிக்கல, ஓவத்துல விட்டாங்க, அந்த விக்கெட்டை மிஸ் பண்ணிட்டாங்க. 2 ரன்னா மாறிடுச்சு. மேட்ச் ரொம்ப கேர்லெஸ்ஸா போட்டுருக்காங்க, விளையாட்டுருக்காங்க துலாமுண்டி அணியினர். அந்த விக்கெட் எடுத்தாலும் ஒரு ரன் சேவ் பண்ணிருக்கலாம். அந்த விக்கெட் மிஸ் ஆகி ஓவர்ல போயிடுச்சு. அடுத்த பந்து லெக் பைஸ்ல நோ ரன், டாட் பால். 3 பந்துக்கு 4 ரன். ஸ்ட்ரைக்ல ரொனால்டோ அகல பந்தா போட்டாரு. இவங்களும் மாத்தி இவங்களுக்கு ஒரு டாட் போட்டு இவங்களுக்கு ஒரு டைம் ப்ரெஷர் ஆகுது. ஒரு 6 அடிச்சு அவங்களுக்கு ஒரு டைம் ப்ரெஷர் பண்றாங்க. அடுத்த பந்து அற்புதமான ஒரு பந்து வச்சு நல்ல பந்து பா, லெக் பைல டாட் பால். 2 பந்துக்கு 3 ரன். லெக் சைடு அடிச்சிருக்காரு. பந்து எடுத்து நல்லா எடுத்துறாரு. ரன்னிங் காட்டுறான். நாட் அவுட் கொடுத்துறாரு. மேட்ச் டிராப் பண்ணிட்டாங்க. நாட் அவுட் கொடுத்துறாரு அம்பேர். நல்ல ரன்னிங் ரொனால்டோ. மேட்ச் டிரா பண்ணிட்டாரு. 1 பாலுக்கு 1. 1 பந்துக்கு 1 ரன். மேட்ச் டிரா ஆயிடுச்சு. சூப்பர் ஓவரா மாறுமா என்னன்னு பார்க்கலாம். சூப்பர் ஓவர், டாட் பால். பவுலிங்ல ராம்தாஸ். அகலப்பந்து. அடுத்த பந்து அற்புதமான ஷாட்டு ஸ்ட்ரைட்ல 4. ஒன்றுமே பண்ண முடியல, ஃபீல்டிங் நவரவே முடியல. ராக்கெட் ஷாட். அடுத்த பந்து மறுபடியும் அடிச்சு லெக் சைடில் சூரிய ஒளியில் காட்ட முடியல. ரன்னிங் காட்டுறேன். 2 ரன். அடுத்த பந்து அடிச்சிருக்காரு, ஸ்ட்ரைட்ல அடிச்சிருக்காரு. ஃபீல்டிங் பில்லி. ஓவரில் நின்ட்டாங்க. சிங்கிள் ரன். அடுத்த பந்து ஸ்ட்ரைக்கில் ரொனால்டோ அடிச்சிருக்காரு. லெக் சைடில் லாங் ஆனில் நல்ல ஃபீல்டிங். ஸ்ட்ரைக் காட்டுறேன். சிங்கிள் எடுத்துட்டாரு. நான் நின்று அடிக்கிறேன்ட்டு பரத் ஸ்ட்ரைக் எடுத்துட்டாரு. அடுத்த பந்து ஸ்ட்ரைக்கில் பரத். சூப்பர் ஓவர், விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. அடிக்கப்பட்ட பந்து ஸ்ட்ரைட்டில் எங்கே அடிச்சிட்டார். ஸ்ட்ரைட்டில் அடித்தார் 6. நீ நில்லு, ஒரு ரன் நில்லு, நான் நின்று அடிக்கிறேன். டாஸ் பால் ஆஃப் சைடில்
G2-ஆ? கொடிக்குள்ள வந்தா G1 தான். G1 இந்த பால். இன்னைக்கு போல்ல பரத்தும் இந்த ரொனால்டோவும் நல்லா விளையாட்டுருக்காங்க. பரத் தான் அதிகபட்ச 6 பதிவு பண்ணியிருக்காரு. நல்ல பேட்டிங். 19 அடிக்கணும் 6 பாலுக்கு. துலாமுண்டி அணியினர் அவங்களும் அடிக்கக்கூடிய ஆளுங்க தான். கண்டிப்பாக அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். முதல் பந்து லெக்ஸில் அடிச்சாரு 6. ஒரு ஒன்றுமே தெரியல 6 அடிச்சிட்டாரு. சிலம்பு ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிச்சாரு. முதல் பந்திலே 6 அடிச்சிட்டாரு. லெக் சைடில் சிலம்பு அணியின் கேப்டன். இன்னும் 13 ரன் அடிக்கணும் 5 பந்துக்கு. அடுத்த பந்து அற்புதமான யார்கர் பந்துங்க. 6 அடிச்சு அடுத்த ரிவெஞ்ச் பால் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு தினேஷ் அவர்கள். அடுத்த பந்து அற்புதமான யார்கர் பந்து. மறுபடியும் நல்ல ஃபீல்டிங்க. அங்கே ரன் அவுட். ஓடாமல் நின்று பார்த்துருக்கலாம். ரன் அவுட் ஆகிட்டாங்க. ஸ்ட்ரைக்கை மாற்றுறதுக்காக ரன் அவுட் ஆகிட்டாங்க. அங்கே கேப்டன் ரன் அவுட்டில் விக்கெட் இருந்து வெளில வராரு. பெரிய ஷாட் அடிச்சு கொடுத்தாரு. அடிச்சு கொடுத்து தான் விக்கெட் இருந்தார். அப்போ லெஃப்டி இருக்கார் ஸ்ட்ரைக்கில். கண்டிப்பாக 3 பந்துக்கு 13 ரன் அடிக்கணும். 3 பந்துக்கு 13 ரன் அடிக்கணும். ஸ்ட்ரைக்கில் லெஃப்டி. டாட் பால். 2 பந்துக்கு 13 ரன் அடிக்கணும். 2 பந்துக்கு 13 ரன். அஸ்டார் லெக் சைடில் கேட்ச் விட்டாரு. 2 ஓடி தான் இருக்கணும். 2 ஓடி இருக்காங்க. 2வது ரன் ஓடுறாங்க. அடிக்கல. 2 ரன்னு. பந்து அஸ்டார் ஸ்ட்ரைட்ல 6 6. அதில் பெரிய ஷாட் அடித்தாலும் 2 பெரிய ஷாட் அடித்தாலும் மேட்ச் வின் பண்ணிட்டாங்க கீழ்கொண்டவர். சிறப்பான ஒரு விளையாட்டு. துலாமுண்டி சிறப்பான விளையாட்டு. லெஃப்டி சிலம்பண்ணா நல்ல பிளே. இருந்தாலும் தோத்துட்டாங்க. பரவாயில்ல, வாழ்த்துக்கள். கீழ்கொண்டவர் இன்னைக்கு சிறப்பாக விளையாடி இன்னைக்கு போல் டிசைடர் ஆகிருக்காங்க. நல்ல மேட்ச்.